கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், சூலூர், டவுன்ஹால், மாவட்ட மைய நூலகம், துடியலூர், மேட்டுப்பாளையம் என 7 இடங்களில் நூலக ஊதிய மையங்கள் உள்ளன. மொத்தம் 66 நூலகங்கள் கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றது. இவற்றில் மேட்டுப்பாளையத்தில் 29 நூலக ஊதிய மையம் செயல்பட்டு வருகிறது. அவற்றில் நல்லிசெட்டிப்பாளையம் எனும் ஊரில் செயல்படும் நூலகமும் ஒன்று. அன்னூர் அருகே நல்லிசெட்டிப்பாளையத்தில் 1998ஆம் ஆண்டு முதல் ஊர்ப்புற நூலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகத்தில் 19,182 நூல்கள் உள்ளன. வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள், முதியோர், மாணவர்கள் என அனைவருக்கும் இந்த நூலகம் பயனுள்ளதாக இருக்கிறது. நூலகம் செயல்படும் கட்டிடம் மோசமான நிலையில் இருந்ததை அடுத்து புதிய கட்டிடம் கட்ட வாசகர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மத்திய அரசு திட்டத்தில் 22 லட்சம் ரூபாய் நிதி கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது. தற்போது கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. நல்லிசெட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் இந்த ஊர்ப்புற நூலகத்தில் ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி என மாணவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி வருகிறது. இவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த ஊர்ப்புற நூலகத்தை கிளை நூலகமாக தரம் உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிளை நூலகமாக தரம் உயர்த்துவதன் மூலம் என்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். 1987 முதல் நேரு யுவகேந்திராவுடன் இணைந்த நேரு இளைஞர் நட்பணி மன்றம் நடைபெற்று வந்திருக்கிறது. அந்த சமயத்தில் எங்களுக்கு ஊருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்திருந்த போது எங்கள் ஊருக்கு ஒரு பகுதி நேர நூலகம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் 1990ஆம் ஆண்டு எங்கள் ஊரில் பகுதி நேர நூலகம் துவக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பகுதி நேர நூலகம் 2 மணி நேரம் செயல்படும். அரசாங்கத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலரை வச்சு அதை நடத்தி கொண்டிருந்தோம். மாவட்ட நூலகத்துறையினுடைய சார்பாக அதுக்குண்டான பணமும் பேப்பரும் வழங்கப்பட்டது. பகுதி நேர நூலகத்தை ஊர்ப்புற நூலகமாக மாற்றப்பட்டது. அதனுடைய மாவட்ட நூலகத்துறையின் சார்பாக மாற்றப்பட்டது. காலை 9 மணி முதல் 12 வரையும், மாலை 4 மணி முதல் 6:30 வரையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகமான புக்குகள் மற்றும் தினசரி நாளிதழ்கள் வந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் இப்போ அதுக்கு பின்னாடி நாங்கள் 1200 மெம்பர்களும் 25 புரவலர்களும் சேர்த்தப்பட்டோம். எங்கள் ஊருக்கு அதிகமாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் படிக்க இருப்பதால் இந்த ஊர்ப்புற நூலகத்தை கிளை நூலகமாக தரம் உயர்த்தோம் என்று முதலமைச்சர், கல்வி அமைச்சர், கல்வித்துறை செயலாளர், மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோருக்கு மனு செய்துள்ளோம். அப்படி கிளை நூலகமாக மாறும்போது போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது எங்களுடைய இது. அதிகப்படியான புக்குகள் மற்றும் பேப்பர்களும் வரும். அதனால் எங்களுக்கு தரம் உயர்த்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக எங்களுக்கு இப்போ தற்சமயம் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கூடுதல் கட்டடம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் முழுமையாக வேலை முடியும் போது எங்களுக்கு கட்டடமுக்கு இருக்கிறதுனால கிளை நூலகமாக மாற்றுறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இருப்பது என்பதை மாவட்ட நூலக அதிகாரி அவர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். அவர்களும் எங்களுக்கு செய்து தருவதாக வாக்குறுதி கொடுத்துக்கிறார்கள். அது கொடுத்து 2 வருஷம் ஆனதுனால அதுக்கு பின்னாடி முதலமைச்சர் செல்லுக்கும் கல்வி அமைச்சருக்கும் எங்களுடைய கிளை நூலகமாக தரம் உயர்த்தோம் என்று நாங்கள் அவருக்கு மனு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தினசரி ஒரு 60-70 பேர் வருகிறார்கள். மற்றும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நூலக வார விழா மற்றும் மாணவர்களுக்கு நூலகத்துறையின் சார்பாக செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் வாசகர் வட்டமும் நூலகமும் இணைந்து குழந்தைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் பக்கத்து ஊர்களிலிருந்து வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். நல்லிசெட்டிப்பாளையம், குறுக்குளியம்பாளையம், அச்சம்பாளையம், சாலையூர், உரும்புபாளையம், ஒன்னகஷ்டம்பாளையம், கம்மினாக்கின்பாளையம் என்று ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றியுள்ள ஊர்களுக்கு சேர்ந்தவர்கள் அனைவரும் வருகிறார்கள். ஒரு நாளைக்கு 60 நபர்கள் முதல் 70 நபர்கள் வரை வந்து புஸ்தகம் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். மற்றும் அங்கேயே உட்கார்ந்து வார நாளிதழ்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிளை நூலகமாக மாறுவதால் போட்டித் தேர்வுக்குண்டான புத்தகங்கள் அதிகமாக வரும். மற்றும் சில நூலகங்கள் கிளை நூலகமாக மாறும்போது கம்ப்யூட்டர் வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
அதனால் எங்களுக்கும் கம்ப்யூட்டர் வரும்போது கம்ப்யூட்டர் மூலியமாகவும் மாணவர்கள் கணினி மூலியமாக படித்துக் கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். கிளை நூலகமாக மாறும்போது காலை 9 மணி முதல் மதியம் 12:30 வரையும், மதியம் 4 மணி முதல் 7 மணி வரையும் கூடுதல் டைம் கிடைக்கும். மற்றும் வைஃபை வசதியும் செய்து கொடுப்பார்கள். அதனால் கிளை நூலகமாக மாற்றி கேட்டுக்கொள்கிறோம்.